சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு திஸ் சேனல். ஸோ நாம் இன்னைக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு அம்மாவோட ஆசை என்ன அப்படின்னா, அவங்களுடைய எல்லா குழந்தைங்களும் ஒட்டுக்கா ஒரே வீட்டில் இருக்கணும் அப்படின்னு தான். ஸோ பொண்ணை பெற்றுட்டா அவங்கள வேறு வீட்டுக்கு அனுப்பிச்சி கொடுக்கணும் அப்படின்ற கவலை எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. ஆனால் இங்கே பாண்டியன் ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே பசங்க, ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். ஸோ அந்த பசங்களும் எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவுமே ஆசைப்பட்றாங்க. ஆனால் அந்த பசங்க தான் அவங்க பேச்சே கேட்க மாட்டுறாங்க. பொதுவாக இந்த பசங்களை பற்றியே தெரியும்ல. ஸோ அந்த வகையில் கதிர் கொஞ்சம் ஜமத்து பையனாக இருக்கான். ஆனால் இந்த செந்தில் சரவணன் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் தான் கொஞ்சம் குறைச்சல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, அவரோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு தனி கொடுத்துன போகிறாங்க. ஸோ தீபாவளி அப்போ ஃபேமிலி எல்லோரும் ஒன்றா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அவருக்கு அந்த ஃபேமிலி செலிப்ரேஷன் டக்குன்னு முடிச்சுட்டு டக்குன்னு வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி ஆசை. ஆனால் அவங்க ஒய்ஃப் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஸோ அது ஒரு பக்கம் சண்டை போக, இந்த பக்கம் மயில் இருக்காங்களா, மயிலுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் செம சண்டை. ஸோ அவங்க ஆதார் கார்டு மறைச்சி வைக்கிறாங்க. அந்த ஆதார் கார்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் கண்டுபிடிச்சே தீருவேன். இவன் என்னை நல்லாவே ஏமாற்றிட்டுருக்கா. ஸோ கல்யாணத்துலேருந்து இப்போ வரைக்கும் என்னை இந்த குடும்பம் ஏமாற்றிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் செம்ம கடுப்பில் இருக்காங்க. ஸோ மயில் அடிக்கிறாங்க. ஆக்சுவலாக மயிலோட ஹஸ்பண்ட் சரவணன் அடிக்கிறாங்க மயிலுக்கு ஹெல்ப் கொடுத்தே வந்துடுறாங்க எல்லோரும். அவங்கக்கிட்டேயும் தங்க மேலே போய் சொல்லிடுறாங்க. ஆனால் சரவணன் சொல்கிறாரு, நீ அவங்கக்கிட்டலாம் போய் சொல்லி ஏமாற்றி தப்பிக்கிற மாதிரி என்கிட்ட ஏமாற்ற முடியாதுன்னு ஒன்று சும்மா விட மாட்டேன், நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ பாண்டியன் ஃபேமிலியில் அவங்க 2 பசங்களோட லைஃப் இப்படி போகுது. பொண்ணு லைஃப் பையனோட அப்படின்னு பார்த்தா பாண்டியன்கிட்டேயும் குழந்தைகிட்டேயும் போயிட்டு உங்களுடைய எல்லா பசங்களும் ஆளுக்கு ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் என்னோடய கடைசி பையன் உங்கள் வீட்டில் ஒரு தண்டச்சோடாக இருக்க மாதிரி இருக்கான், அதனால் அவனை எங்கள் வீட்டுக்கே அனுப்பி வச்சுருங்க அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக சொல்கிறாங்க. ஸோ அவனை இனியும் என் தம்பி பிடிக்க பார்க்குறியான்னு கோமதி கேட்குறாங்க. ஆனால் அப்படி இல்லை, உன்னோட பசங்க 4 பேருக்கும் 4 விதமான தொழில் இருக்குது, ஆனால் என்னோட பையன் அப்படி இல்லைல்ல, அவன் இன்னும் எடுக்கடி மாதிரி தானே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அக்கா தங்கச்சி அண்ணன் அக்கா தம்பி பேருக்க பார்க்குறீங்களான்னு இவங்க கேட்குறாங்க. எல்லாம் அவனுக்குன்னு ஒரு எதிர்கால வேணும்ல அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு குட்டி ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம் பின்தொடர்ந்து இந்த வீடியோவில். ஸோ அந்த ஸ்டோரி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஸ்டோரிக்காக பேஜ் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் see the ஸ்டோரி. இது ஒரு தனிப்பட்ட கதை அப்படின்னு சொல்கிறத வர ஒரு புக்கில் நான் படித்த ஒரு நல்ல கதை. அதை ஒரு பாடலோடு இருக்கும். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சிவபெருமானின் மீது படைக்கப்பட்டுள்ள 11 திருமுறைகளில் முதல் 7 திருமுறைகள் தேவாரம் என்று அழைக்கிறோம். இதில் முதல் 3 திருமுறைகளின் திருஞான சம்பந்தரால் 4ஆம் திருமுறைகள் முதல் 6ஆம் திருமுறை வரையிலான பாடல்கள் திருநாவுக்கரசரும் 7ஆம் திருமுறை வரை சுந்தரமூர்த்தியும் சாமியும் பாடுகின்றனர். தெய்வத்தின் மீது படைக்கப்பட்ட அறம் பாமாலை என்றால் அது தேவாரம் என்று பெயர் பெற்றதாகவும் கூறுகிறார்கள். இந்த தேவார பாடலில் 20 ஒரு பாடலும் அதற்காக விளக்கத்தையும் பார்க்கலாம். பிறையுடைய யான் பொறி யாரர்கள் பெற்றவள் பொற்கழல் நாள்தோறும் பேரணி எந்த மறை உடைய யான் மழுவாள் உடையவள் வார்தர பால்கடல் நஞ்சுண்ட கரையுடைய யான் கால் ஆடுகண்ணால் காமனை காய்ந்தவள் கட்டுப்பலியில் குறைபட யான் குரல் பூத செல்வன் குறைகள வேங்கையில் கூப்பிடுகிறான். திருஞான சம்பந்தர் பாடிய இந்த திருமுறை பாடல்களால் சிவனுடைய முக்தி அடைய இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நட்வாய்ப்பாக அமையும். சிவபெருமானின் மீது
படைக்கப்பட்டுள்ள 11 திருமுறைகளில் முதல் 7 திருமுறைகள் தேவாரம் என்று அழைக்கிறோம். இதில் முதல் 3 திருமுறைகளின் திருஞான சம்பந்தரால் 4ஆம் திருமுறைகள் முதல் 6ஆம் திருமுறை வரையிலான பாடல்கள் திருநாவுக்கரசரும் 7ஆம் திருமுறை வரை சுந்தரமூர்த்தியும் சாமியும் பாடுகின்றனர். தெய்வத்தின் மீது படைக்கப்பட்ட அறம் பாமாலை என்றால் அது தேவாரம் என்று பெயர் பெற்றதாகவும் கூறுகிறார்கள். இந்த தேவார பாடலில் 20 ஒரு பாடலும் அதற்காக விளக்கத்தையும் பார்க்கலாம். பிறையுடைய யான்பொறி யாரர்கள் பெற்றவள் பொற்கழல் நாள்தோறும் பேரணி எந்த மறை உடைய யான்மழு வாழ் உடையவள் வார்தர பால்கடல் நஞ்சுண்ட கரையுடைய யான்காள் ஆடுகண்ணாள் காமனை காய்ந்தவள் கட்டுப்பலியில் குறைபட யான்குரல் பூதச் செல்வன் குறைகள வேங்கையில் கூப்பிடுகிறான். திருஞான சம்பந்தர் பாடிய இந்த திருமுறை பாடல்களால் சிவனுடைய முக்தி அடைய இது ஒரு வணக்கம் வாய்ப்பாக அமையும். சிவபெருமானின் மீது படைக்கப்பட்டுள்ள 11 திருமுறைகளில் முதல் 7 திருமுறைகள் தேவாரம் என்று அழைக்கிறோம். இதில் முதல் 3 திருமுறைகளின் திருஞான சம்பந்தரால் 4ஆம் திருமுறைகள் முதல் 6ஆம் திருமுறை வரையிலான பாடல்கள் திருநாவுக்கரசரும் 7ஆம் திருமுறை வரை சுந்தரமூர்த்தியும் சாமியும் பாடுகின்றனர். தெய்வத்தின் மீது படைக்கப்பட்ட அறம் பாமாலை என்றால் அது தேவாரம் என்று பெயர் பெற்றதாகவும் கூறுகிறார்கள். இந்த தேவார பாடலில் 20 ஒரு பாடலும் அதற்காக விளக்கத்தையும் பார்க்கலாம். பிறையுடைய யான்பொறி யாரர்கள் பெற்றவள் பொற்கழல் நாள்தோறும் பேரணி எந்த மறை உடைய யான்மழு வாழ் உடையவள் வார்தர பால்கடல் நஞ்சுண்ட கரையுடைய யான்காள் ஆடுகண்ணாள் காமனை காய்ந்தவள் கட்டுப்பலியில் குறைபட யான்குரல் பூதச் செல்வன் குறைகள வேங்கையில் கூப்பிடுகிறான். திருஞான சம்பந்தர் பாடிய இந்த திருமுறை பாடல்களால் சிவனுடைய முக்தி அடைய சிவபெருமானின் மீது வாய்ப்பாக அமையும். 11 திருமுறைகளில் முதல் 7 திருமுறைகள் தேவாரம் என்று அழைக்கிறோம். இதில் முதல் 3 திருமுறைகளின் திருஞான சம்பந்தரால் 4ஆம் திருமுறை முதல் 6ஆம் திருமுறை வரையிலான பாடல்கள் திருநாவுக்கரசரும் 7ஆம் திருமுறை வரை சுந்தரமூர்த்தியும் சாமியும் பாடுகின்றனர். தெய்வத்தின் மீது படைக்கப்பட்ட அறம் பாமாலை என்றால் அது தேவாரம் என்று பெயர் பெற்றதாகவும் கூறுகிறார்கள். இந்த தேவார பாடலில் 20 ஒரு பாடலும் அதற்காக விளக்கத்தையும் பார்க்கலாம். பிறையுடைய யான்பொறி யாரர்கள் பெற்றவள் பொற்கழல் நாள்தோறும் பேரணி எந்த மறை உடைய யான்மழு வாழ் உடையவள் வார்தர பால்கடல் நஞ்சுண்ட கரையுடைய யான்காள் ஆடுகண்ணாள் காமனை காய்ந்தவள் கட்டுப்பலியில் குறைபட யான்குரல் பூதச் செல்வன் குறைகள வேங்கையில் கூப்பிடுகிறான். திருஞான சம்பந்தர் பாடிய இந்த திருமுறை பாடல்களால் சிவனுடைய முக்தி அடைய இது ஒரு நற்வாய்ப்பாக அமையும். படிச்சு